அன்புவை பார்க்க ஆசையாக வர வெண்ணிலாவுக்கு அன்பு செருப்படி கொடுத்தாதான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருவீங்க அன்பு உறவுகளை. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. வெண்ணிலா ரொம்பவே சந்தோஷமாக வெளியே கிளம்புறாங்க. அந்த டைமில் வந்து அன்புவோட அக்காவும் அண்ணியும் வராங்க. வெண்ணிலா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன வெண்ணிலா எங்கே கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது வெண்ணிலா செம கடுப்பாகிறாங்க. போகும்போது எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது, அது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நாங்களும் வீட்டில் சும்மா தானே இருக்கோம், உன் கூட வந்தால் எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, எங்களையும் கூப்பிட்டு போ வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது வெண்ணிலா இருந்துக்கிட்டு நான் அன்புவை பார்க்க போகிறேன், நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அன்புவோட அக்காவும் அண்ணியும் வந்து அன்புவை பார்க்க நாங்களும் வரோம், உனக்கு எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வெண்ணிலா வந்து நீங்களாம் வர வேணாம், நான் போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் முகத்துலேயும் கரையை பூசிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஜீவா ஈவெண்ட்டுக்கான மொத்த பொறுப்பையுமே நம்ம அன்புக்கிட்ட தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஜீவா இருந்துக்கிட்டு அன்புக்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, எந்த மாதிரி ஐடியா வச்சுருக்கிறீங்க, எந்த மாதிரிலாம் டிஷ் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது அன்பு சில டிஷ்ஷெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது நம்ம கண்மணி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம அன்புக்கு அது பிடிக்கலை. இல்லை இல்லை இப்போலாம் யாரும் இந்த மாதிரிலாம் லைக் பண்ணுறதில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் தான் குழந்தைகளுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ அன்புக்கும் கண்மணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாகுது. அப்போ ஜீவா இருந்துக்கிட்டு கண்மணிக்கிட்ட இங்கே பாரு கண்மணி, இந்த பொறுப்பை அன்பு தானே ஏற்றிருக்கிறாரு, அவரே எல்லாமும் பார்த்து பார்த்து செய்யட்டும், அவர் அப்படியே நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அன்புவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஜீவாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாஸ்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. இப்போ கூட பாரு நம்மளை நம்பி இந்த ஆர்டரை கொடுக்குறாரா இந்த ஜீவா சார், அந்த அன்பு மேலே ஜீவா சார் இன்னுமே ரொம்ப நம்பிக்கையை வச்சுருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கணும், அந்த அன்புவை இங்கேருந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அன்பு இருந்துக்கிட்டு சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியசாமி கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. இந்த பொறுப்பு எல்லாமே கண்மணி மேடம் தான் செய்கிறாங்க, நீங்கள் அவங்கக்கிட்டே வந்து சொல்லிடுங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, அவங்க கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அன்புக்கு அதில் சுத்தமாக விருப்பமே கிடையாது. கண்மணியுமே வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அன்பு இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமும் வாங்கணும், நானே வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கண்மணி இருந்துக்கிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் நான் வாங்கிட்டு வரேன். இல்லை இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அதான் அன்னைக்கு தக்காளி விஷயத்தில் சொதப்புனீங்களே அதே மாதிரி இதில் சொதப்பிட்டா ஒன்றும் பண்ண முடியாது, நானே ஒன்று பார்த்து பார்த்து வாங்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பெரியசாமி இருந்துக்கிட்டு அப்போது நீங்கள் ரெண்டு பேருமே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே கண்மணி இருந்துக்கிட்டு யோசிக்கிறாங்க, இவர் கூட நம்ம தனியாக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை வேணாம், நம்ம கூட தேன்மொழி அபர்ணாவை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே வந்து கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்பு மார்க்கெட்டில் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபர்ணா பார்த்திங்கன்னா வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் அங்கே சில பொறுக்கி பசங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அபர்ணா கிட்ட வந்து இந்த மாதிரி எங்களையும் வீடியோ எடுவா, நம்ம ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த டைமில் கண்மணி வந்து அந்த ஆளு கன்னத்திலே பல்லார்னு ஒரு அறையை வச்சாங்க. அவங்களுக்கு ரொம்பவே கோபமாயிட்டு கண்மணியை வந்து மறுபடியும் நீ அடி, எங்கள் மேலே கை வை, அதை நாங்கள் அப்படியே ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்மணிக்கிட்டேயுமே வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாங்க, கேவலமாக நடந்துக்கிறாங்க. அந்த டைமில் அன்பு வந்து அந்த ரவுடிங்களை நம்ம கண்மணியை வச்சு அடித்து நொறுக்கிறாரு. அபர்ணா தேன்மொழிலாம் ஃபைட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே அபர்ணா பார்த்திங்கன்னா அன்புவை ரொம்பவே ரசிக்கிறாங்க. பரவாயில்ல, அன்பு சாருக்கு பயங்கரமாக சண்டை போடக்கூட தெரிஞ்சிருக்குதே, இவ்வளோ அழகாக சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வீடியோவாக எடுக்கிறாங்க. அன்பு கண்மணி அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொமான்ஸும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்பு எல்லாரையுமே போட்டு வெளுத்து வாங்குறாரு. வெண்ணிலாவுமே அந்த டைம் இங்கே வராங்க. அன்பு கண்மணியை சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு வெண்ணிலாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அன்பு அந்த ரவுடிங்க கிட்ட ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிருங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அபர்ணா தேன்மொழிலாம் வந்து அன்புக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. செம்ம சூப்பர் மாஸ் காட்டிட்டீங்க, உங்களை தான் இங்கே எல்லாருமே பார்க்குறாங்க, அப்படியே ஹீரோ மாதிரியே வந்து ஃபைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து புகழ்ந்துட்டுருக்குறாங்க. இங்கே கண்மணியுமே வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க அன்புக்கிட்ட. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அன்புவை கட்டையால் அடிக்கிறதுக்கு வந்து பின்னாடி கூடி வராங்க.
அப்போது நம்ம கண்மணி பார்த்துடுறாங்க. வேகமாக அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்புவை இழுத்து போட்டு அந்த அடியை கண்மணி வாங்கிடுறாங்க. அப்படியே நம்ம கண்மணி தலையிலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா ரத்தமாக வர ஆரம்பிச்சிருது. கண்மணியும் அப்படியே கீழே சுருண்டு விழுந்துடுறாங்க. நம்ம அன்புக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அந்த அடியாளுங்களை இன்னுமே அடித்து துரத்தி விடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மணியை நம்ம அன்பு பார்த்தீங்கன்னா மடியில் தூக்கி வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. கண்மணி என்ன கண்மணி ஆச்சு, கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பக்கம் வெண்ணிலா பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. கண்மணிக்காக அன்பு ரொம்பவே வந்து கதறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மணியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அன்பு ரொம்பவே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மணியோட வீட்டுக்குமே விஷயம் தெரிய வந்து அவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வராங்க. கண்மணிக்கு பார்த்தீங்கன்னா உலக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது. இங்கே அன்புனால் கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலை. ரொம்பவே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. கண்மணிக்கு எதுவுமே ஆகக்கூடாது, கண்மணிக்கு மட்டும் எதுனாலும் ஒன்றுனா கண்டிப்பாக நான் வந்து உசுரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டு அழுதுட்டுருக்கிறாரு. அப்போது அபர்ணா வந்து பேசுகிறாங்க. அன்பு, ஏன் அன்பு இப்படி அழுகுறீங்க, கண்டிப்பாக கண்மணிக்கு எதுவுமே ஆகாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மணியோட அம்மா வந்து அன்புக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை, கண்டிப்பாக கண்மணிக்கு எதுவுமே ஆகாது, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அபர்ணாக்கு ஒன்றுமே புரியலை, ரொம்பவே குழம்பி போய் நிற்கிறாங்க. என்ன அன்பு சாரை கண்மணியோட அம்மா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தேன்மொழி கிட்ட வந்து கேட்குறாங்க, எதுக்காக அன்பு சாரை வந்து உங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மாப்பிள்ளைன்னு தானே கூப்பிட முடியும், அப்புறம் எப்படி கூப்பிட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்புறம் தான் தேன்மொழி விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அன்பு சாரும் கண்மணியும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட அபர்ணாக்கு அப்படியே தலையில் இடி விழுந்தாப்புல இருக்குது. என்ன சொல்கிறீங்க தேன்மொழி, என்கிட்ட சும்மா போய் தானே சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சத்தியமாக இதுதான் உண்மை, இனியாச்சும் நீ அன்பு சார் பக்கம் போகாமல் இருக்கிறதா நல்லது, இல்லைனா கோவத்தில் கண்மணி உன்னை ஒரு வழி பண்ணி விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம அபர்ணாக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து வெளியே வராங்க. அன்பு அப்படியே ரொம்பவே பதறி போயிட்டு, டாக்டர் கண்மணி நல்லா இருக்காளா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், கண்மணி நல்லா இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயந்தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யாருக்குமே ஒன்றுமே புரியலை. அன்பு ரொம்பவே வந்து ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்புறம் டாக்டர் இருந்துக்கிட்டு, கொண்டாங்க கை கொடுங்க, வாழ்த்துக்கள், நீங்கள் அப்பாவாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட அன்புக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் என்ன பேசுகிறதுனே தெரியலை, கால் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டுது. டாக்டர் நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம் உண்மையை தான் சொல்கிறேன், நான் எதுக்காக போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்மணிக்கு ரொம்பவே பிளட் லாஸாக இருக்குது, குழந்தை ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது. கண்மணி கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க, அவங்க ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் குழந்தையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அன்பு இருந்துக்கிட்டு கண்டிப்பாக மேடம் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணியோட அம்மாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியலை. வெளியே நின்று அன்பு வந்து கண்மணியை வந்து பார்க்குறாங்க. கண்மணி இன்னும் மயக்கத்துலேருந்து எழுந்திருக்கலை. இங்கே நம்ம கண்மணியோட அம்மா வந்து நம்ம அன்புக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. கையெடுத்து கும்பு மாப்பிள்ளை, நீங்கள் 2 பேருமே இப்போது சம்மந்தமே இல்லாமல் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு என்னென்னமோ நடந்துருச்சு, ஆனால் கண்மணி மேலே எந்த தப்புமே இல்லை, உங்கள் பாட்டி தான் ரொம்பவே கேவலமாக வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியோட சித்தியுமே நடந்த எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே விவரமாக வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட அன்புக்கு ரொம்பவே வந்து அதிர்ச்சியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணியோட அம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. கண்மணி உங்கள் மேலே உசிரையே வச்சிருக்கிறா, ஏதோ சும்மா அந்த பரட்டு பிடிவாதம் கோவத்தினால தான் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறா தவிர அவள் மனசு ஃபுல்லாக உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் இல்லாமல் அவள் சந்தோஷமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இனியும் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்காமல் சேர்ந்து இருக்கணும், அப்போ தான் நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போது உங்களை நம்பி ஒரு குழந்தையும் உலகத்துக்கு வரப்போகுது, அதுக்காகவாச்சும் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம அன்பு வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இனி வந்து நான் கண்மணியை விட்டு கண்டிப்பாக பிரிஞ்சிருக்க மாட்டேன், ஏதோ அன்னைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் வந்து சில விஷயங்கள் பண்ணிட்டேன், என் மேலேயும் தான் தப்பு இருக்குது, இனிமேல் நான் வந்து கண்மணியை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன், கண்மணி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு அதிரடியான ஒரு முடிவு தான் எடுக்கிறாங்க. கண்மணி கண்ணை முழிச்சதுமே பார்த்தீங்கன்னா அன்பு போயிட்டு நம்ம கண்மணியை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம கண்மணிக்கு வந்து கிஸ் கொடுக்குறாங்க. கண்மணி
இனி உன்னை எப்போதும் நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கண்மணிக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என்ன, நான் நல்லா தான் இருக்கிறேன், இப்போ எதுக்காக நீங்கள் வந்து சீன் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கண்மணி, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா, நமக்கு குட்டி பாப்பா வரப்போகுது, இதுக்காக நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டோம், நம்ம ஆசைய கனவு எல்லாமே இப்போ வந்து நினைவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம கண்மணியுமே அப்படியே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே பயங்கர சந்தோஷத்தில் அப்படியே கண் கலங்கி போயிருக்கிறாங்க. அப்புறம் விஷயத்த நம்ம கண்மணியோட அம்மா சித்தி எல்லாமும் சொல்கிறாங்க. ஆமாம், மாப்பிள்ளை சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கண்மணி பார்த்தீங்கன்னா அப்படியே அன்பு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்தடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போது. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.